ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சுட சுட ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ஸ்நாக்காக மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அவல் பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல். நீங்கள் வெள்ளை அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிகப்பு அவல்லே பார்த்தீங்கன்னா நான் கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை அவலை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு நல்லா அவலை ஊற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு அவலை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அவல் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது அவல் ஊறினதுக்கு அப்புறமா. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். கப் ஃபுல்லாக நல்லா டைட்டாக அழுத்தி ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லத்தை. வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு முறை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஊறி வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா அவல் அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கையில் மசிக்கும் போது நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அவலை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அவலை சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கொஞ்சம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். அரை கப் அவல், ஒரு கப் வெல்லம், ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரைச்ச இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணியை சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். குழி பணியாரம் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்றது போல் மாவை பதமாக கரைச்சி எடுத்துக்கணும். மாவை கரைச்சதுக்கப்புறம் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காவை நல்லா துருவிட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக எப்போவுமே ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பனியாரம் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வரத்துக்கு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் மாவை கொஞ்ச நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் செய்யலாம். சோடா உப்பு சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு அப்போவே செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குழி பணியார கல் வச்சுட்டு கல் நல்லா சூடினதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ இந்த பணியார கல்லில் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். தீயை ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது தீஞ்சு போகாமல் மாவு நல்லா உள்ளே வெந்திருக்கும். வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி கலர் மாறி வந்திருக்கும். இப்போது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டதும் திரும்பவும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக பணியாரம் பார்த்தீங்கன்னா வெந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த பணியாரத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக அவல் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. ஈவினிங் அப்படி இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.